அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அனைத்து வேலைவாய்ப்புகளையுமே அப்லோடு பண்ணுறதில்ல. வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளில் எது நல்ல சிறந்த வேலைவாய்ப்புகளையும் அதைத்தான் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுறோம். அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் அரசு மற்றும் அரசு சார்ந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மூலமாக வழங்கக்கூடிய பயிற்சிகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறோம். அப்ரெண்டிஸ்ஷிப் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கரண்ட்டில் ஒரு டிப்ளமோவோ ஒரு பிஇயோ அது யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்தாங்கன்னா அவங்க திரும்ப அதே கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்லேயோ அவங்க ஒர்க் பண்ண ஒரு 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 ஆஃபர் வருது அப்படின்னா அவங்க போகும்போது அவங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த வேலைக்கு. ஸோ அதனால் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் யாரும் ரொம்ப லேசாக நினைக்க வேணாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்க ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் நம்ம டிஎன்இபியில் வெளியாகக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ டேன் கெட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதில் 2023-24 ஆண்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான அறிவிக்கை வெளியாக இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, 2020, 21, 22, 23 இந்த 4 ஆண்டுகளில் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இவங்க எலிஜிபிள் ஆகலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸஸ் அப்படின்னா அவங்க 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, ட்ரிபிள்இக்கு 395 வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா, 395 வேக்கன்சி பிளேஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம இசிக்கு பார்த்திங்கன்னா 22 வேக்கன்சி இருக்குது. இஎன்ஐக்கு பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குது. சிவில் பார்த்திங்கன்னா 15 வேக்கன்சி இருக்குது. மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 500 அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சீட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு எவ்வளோ ஸ்டைப்பண்ட் தராங்கன்னா 8000 தராங்க. இது எவ்வளோ வருஷம்னா 1 இயர் தான் இந்த ட்ரைனிங். இது யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஃபுல் டைம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அவ்வளோதான். ஏஜ் லிமிட் என்னென்னா இதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. 1 இயர் தான் ட்ரைனிங்கு. யாரெல்லாம் விருப்பமில்லோ அவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு, அவ்வளோதான். இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு அவங்க கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி mhrDNATS.gov.in போயிட்டு இந்த மாதிரி லாகின்ல போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கிடலாம். வேறு எந்த டவுட்டும் இல்லை, வர வாய்ப்பு இல்லை, நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம். இதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படின்னா 22 தான் லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ யாரை நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த எப்போ வெளியிடுவாங்கன்னா 26/2 வெளியிடுவாங்க. அவங்கள எப்போ சிவி கூப்பிடுவாங்க அப்படின்னா 5/3 5/3லேருந்து 8/3 வரைக்கும் அந்த சிவி செக் பண்ணுவாங்க. இது சும்மா தோராயமாக தான், டென்டேட்டிவ் தான். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த டேன் கெட்கோவுக்கு. ஃபியூச்சரில் ஏதாவது இதில் ஏதாவது வேக்கண்ட்டோ இல்லை கால்ஃபராக வரும்போது இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தால் ஒரு முன்னுரிமை வழங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் அப்ரெண்டிஸ்ஷிப் தானே அப்படின்னு சும்மா விட்டுற வேணாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.